கரண்டி. போல மிஸ்டர் ராஜா, ஸ்பூனால சாப்பிடுறதோட கையால சாப்பிடுறது ரொம்ப சுத்தம் நினைக்கிறாங்களா உங்க வைஃப்? அது எப்படி? ஸ்பூனை எல்லாரும் யூஸ் பண்றோம், அவ கைய அவளை தவிர வேற யாருமே யூஸ் பண்றது இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? அது மட்டும் இல்ல, சாப்பிடும் போது விரலும் நகமும் ஆகாரத்துல பட்டு அது உள்ள போச்சுன்னா லாங் லைஃப், எந்த வியாதியும் வராதுன்னு கிராமத்தில் இருக்கிற ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க தாத்தா சொன்னார். Grandfather, doctor? Yes, ஆயுர்வேதானம். ஆயுர்வேத டாக்டர். அடி உன்னால நானு. மிஸ்டர் ராஜா, உங்களுக்கு ஆயுர்வேதம் பிடிக்காதா? ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உங்க ஒய்ஃப் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சரிங்கப்பா. ஐஸ்கிரீம்? சேச்சே, நேத்துக்கு டின்னர்ல இவளால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் பாத்தியா? அதுக்கு நீங்க தான் காரணம். என்னது, நான் காரணமா? ஆமா, பார்ட்டி அட்டெண்ட் பண்ற பழக்க வழக்கம் இல்லாதவங்கள டின்னர்ல உட்கார வச்சது உங்க தப்பு தானே? என் ஒய்ஃப் எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் பார்ட்டியே வைக்க சொன்னானுங்க. வந்தானுங்க, பார்த்தானுங்க, அவனுக்கு வேலை முடிஞ்சு போச்சு, போயிட்டானுங்க. கரண்டியில சாப்பிடுறது உங்க சொசைட்டியோட கல்ச்சர், கையால சாப்பிடுறது அவங்க பண்பாடு. இதை நீங்க அவங்களுக்கு புரிய வச்சிருக்கணும். என்னது புரிய வைக்கிறதா? நான் என்ன அவளுக்கு புருஷனா இல்ல எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாரா? ஒவ்வொன்னே புரிய வச்சிட்டு இருக்க முடியுமா? ஐயோ, புரியாத ஒருத்தியை என் தலையில கட்டி வாழ்க்கை பூரா போராட வச்சுட்டாருங்களே. நாம ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு அமையலைன்னா நமக்கு அமையறத வச்சு நாம திருப்தி அடையணும். சுத்தம். ஏன் இவ்வளவு நேரம்? எல்லாம் ஆபீஸ் வேலை தான். இவ்வளவு நேரம் கழிச்சு வருவேன், இன்னும் நேரம் கழிச்சு வருவேன், ரொம்ப லேட்டா கூட வருவேன், 2-3 நாள் தங்கிட்டு கூட வருவேன். அதையெல்லாம் நீ கேட்க கூடாது. ஆமா, டெல்லி வாழ்க்கை எப்படி பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கு? ஆத்த காணோம், வயல காணோம், வரப்ப காணோம், தோப்ப காணோம், தரவ காணோம். என்ன ஊரோ தெரியல. உனக்காக நடு வீட்டுல வாய்க்கால வரப்பமா வெட்டி வைக்க முடியும்? எதை பார்த்தாலும் ஹிந்திலேயே வித்துட்டு போறாங்க, ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. ஆடப்பட்ட கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதா இருக்கு. நீ ஏன் வாங்குற? ஏதாவது வேணா பேர கிட்ட சொல்ல, அவன் வாங்கி தருவான். அவங்க 2 பேரும் சொன்ன விலைக்கே வாங்குறாங்க, குறைச்சு வாங்க மாட்டேங்கிறாங்க. குறைச்சுன்னா எப்படி? லொல் லொல் நாய் மாதிரியா? உன் கூட பெரிய பிரச்சனையா போச்சே. உதவிக்கு ஊர்ல இருந்து யாரையாவது கொண்டு வந்து வச்சுக்கலான்னு பார்த்தா நீங்க அதையும் வேணாங்கிறீங்க. ஆமா, உங்க அப்பா பிஏ, உங்க தாத்தா எம்ஏ, கொண்டு வந்து விட்டா டெல்லி இங்கிலீஷ்லயே கலக்கி போடுவாங்க. ஐயோ, சரி, டின்னர் ரெடியா? ஐயோ, சோறுமா திங்கிறது தயார் பண்ணிட்டியா? வா கொட்டிக்கலாம். ஏய், என்னடி அது பண்ணக்காரன் கொட்டுற மாதிரி கொட்டுற? உங்க ஊர் ஞாபகம் வந்துருச்சா? கோமா சந்தோஷம் தான். இப்ப எதுக்கு நீ காலை பிடிக்கிற? உங்களுக்கு உடம்பு வலிக்கும்ல. டெல்லியில் நான் என்ன கிணறா வெட்டுறேன்? இல்ல, புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்தா கால் அமுக்கி விடணும்னு மங்களம், பாக்கியம், சரோஜா, மீனா, மாலா எல்லாரும் எனக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. அவளுக்கு புருஷனுக்கு எல்லாம் ட்ரங்க் ரோட் இருக்கிற மரத்தை சர்க்காருக்கு தெரியாம வெட்டி தோல்லையே சுமந்துட்டு போய் விப்பானுங்க. போலீஸ பாத்துட்டா அங்கேயே போட்டு கால் தெறிக்க ஓடுவானுங்க. அவனுக்கு கால் வரைக்கும் புடிச்சு விட வேண்டியதான். நான் முழு நேரம் ஏசி ரூம் எடுத்துட்டு வர்றேன். எனக்கு ஒண்ணு காலெல்லாம் வலிக்காது, இந்த பழக்கம் எல்லாம் பிடிக்காது. பேசாம படே. ஏய், என்ன பாக்குற? இது என்ன மாமா, புள்ளி இல்லாத பூக்கோளம் போல இருக்கு? பூக்கோளமா? பூகோளம்.
பூக்கோலமா? அப்படின்னா என்ன மாமா? சின்ன பசங்க எழுத தெரியாம ஸ்லேட் பலகையில கிடக்குற மாதிரி எல்லாம் இருக்கு. பேஷ், இதுல உபமானம் வேறயா? உன்னை சொல்லி குத்தம் இல்ல. உன்னை என் தலையில கட்டினானுங்க பாரு, அவனுங்களை சொல்லணும். இது நம்ம தேச படம், இந்தியா மேப். நம்ம தேச படமா? ஆமா. நிசமாவா? பின்ன சூட வாங்கி அடைச்சு சத்தியம் பண்ண சொல்றியா? ஏ மாமா, நம்ம நாட்டுல ஓடுற அத்தனை ஆறு மலையும் இந்த கோட்டுக்குள்ளே இருக்கு. அப்படின்னா நம்ம ஊரு எங்க மாமா இருக்கு? ஆமா, நம்ம ஊரு ஜெனிவா. உலக சமாதானத்தை பத்தி பேசுற இடம். மேப்ல அவசியம் குறிப்பிட வேண்டியதுதான். இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயோ, விடமாட்டா போல் இருக்கே. அநேகமா நம்ம ஊரு இந்த இடத்துல இருக்கலாம். அப்பனா இங்க இருந்து நம்ம ஊருக்கு போய் காட்டுட்டா? முதல்ல அதை செய்யுமா. இது வந்துட்டேனே. ஆஹா, ஒரு அமைப்பு பாத்தியா நமக்கு? அப்படியே இருமா. இவளை எதுல சேர்க்கிறது? ஆஹா, இப்ப எப்படி இருக்க தெரியுமா? கும்பாபிஷேகம் பண்ண அங்காளம்ம மாதிரி இருக்கேனா? இல்ல, பாரத மாதா மாதிரி இருக்க. பாரத மாதானா யாரு மாமா? பாரத மாதான்னா யாரா? அட கடவுளே! அண்ணே, இது என் ஒய்ஃபுங்க சார். இது என் ஒய்ஃபுங்க. இது ஒய்ஃபுங்க. வில்லேஜ்ல இருந்து வந்த ஒய்ஃபுங்க. பிரபா, நீ ஆடின கரகாட்டத்தையே இப்படி ரசிக்கிறாங்களே, உன் பரதநாட்டியத்தை பார்த்தா எப்படி ரசிப்பாங்க? எங்க ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழால எவ்வளவு பெரிய பெரிய கரகாட்டம் எல்லாம் பாத்திருக்கேனா. டிரைவர் ஐயா, நீ லட்சுமி அழைச்சிட்டு வீட்டுக்கு சரிங்க. போங்க. நான் ஃபாரினர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு வரேன். ஆமா, ஐயா இப்படித்தான் போன இடம் வந்த இடம் தங்கிடுவாரா? இப்ப மட்டும் இல்லைங்க, உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஐயா அந்த அம்மா கூட தான் எங்கேயும் போவாரு வருவாரு. டெல்லி பூரா எதிர்பார்த்தாங்க, அந்த அம்மாவை தான் ஐயா கல்யாணம் பண்ணிப்பாரு. எதிர்பாராத விதமா நீங்க ஐயாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. எந்த அம்மாவ? அதாங்க அந்த அம்மா பளபளன்னு வெள்ளை வெள்ளைன்னு வந்தாங்களே, இன்னைக்கு கூட டான்ஸ் ஆடினாங்களே, அவங்கதான். போதும் வர்ணிச்சது. ஆமா, இப்ப அவங்க எங்க இருப்பாங்க? ராத்திரில லேட்டா வராருன்னா ஐயா அந்த அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு தான் வராருன்னு அர்த்தம். பாய். பாய். மாமா சாப்பிடலையா? வேண்டாம். மாமா, நீங்க வருவீங்க தான் நான் இன்னும் சாப்பிடாம காத்துட்டு இருக்கேன். உன்னை யாரு எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்க சொன்னது? நான் பிரபாவோட சாப்பிட்டேன். இதுக்குதான் என்ன முன்னாடியே போக சொல்லிட்டு நீங்க அங்கேயே தங்கிட்டீங்களா? இப்ப நீ என்ன சொல்ற? நான் எதுக்காக அங்க தங்கினேன்னு உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? என்னதான் பட்டிக்காடா இருந்தாலும் இதெல்லாம் புரிஞ்சுப்பான். நீ எதையோ நினைச்சிட்டு என்ன கிளறாத. பல வெளிநாட்டுக்காரங்களை வழி அனுப்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால பிரபாவோட போய் சாப்பிட்டேன். ஆமா, வீட்டுல உங்களுக்காக பொண்டாட்டி காத்துட்டு இருக்காளேங்கிறதையே மறந்துடுறீங்க. தினம் இப்படிதான் லேட் ஆகுது, அவ கூடயே சாப்பிட்டுடுவீங்க. எவ கூட? அதான் கண்டவ முன்னாடி ஆடுறாளே அந்த டான்ஸ்காரி கூட. என்னடி சொல்ற? உள்ளூர் திருவிழாவில் சதுராட்டம் பார்த்தவளுக்கு எப்படி இருக்கும் புத்தி? நீ எல்லாம் டெல்லியில வந்து வாழ்ற பொம்பளையா நீ? இப்ப நீ வாழ்றைய வாழ்க்கை அது அவளுதடி. நான் இல்லாத பொண்ணு ஊரை விட்டு கூட்டிட்டு வந்து அடிச்சிட்டீங்கல்ல. இருங்க தாத்தாச்சியும் அம்மாச்சியும் வரட்டும், அவங்க கிட்ட சொல்லு.
ஆமா, அவங்க பெரிய அசோக சக்கரவர்த்தி. வந்துட்டாலும் இந்த டெல்லி அப்படியே மாத்தி போடுவானுங்க. இப்ப நீ அழுகையை நிறுத்த போறியா இல்ல மறுபடியும் நான் வெளியில போகவா? நீங்க ஒண்ணும் போக வேணாம். அப்ப போய் சாப்பிட்டு வா. இங்க பாருங்க, இந்த சின்ன விஷயத்துக்காக நீங்க லட்சுமியை கை நீட்டி அடிச்சது தப்பு. பின்ன காலால எட்டி உதைக்க சொல்றியா? இங்க பார், இனிமே அவளை நான் எங்கேயுமே கூட்டிட்டு போக இங்க மாட்டேன். பாருங்க, இப்பதான் நீங்க பெரிய தப்பு என்ன பண்றீங்க. செய்ய சொல்ற? லட்சுமி நகரவாசனையே தெரியாத ஒரு கிராமத்து பொண்ணு. நீங்க தான் அவளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். அது ரொம்ப கஷ்டம். அவ மாறுறதுக்குள்ள நான் நாரி போயிடுவேன். இங்க பாருங்க, நீங்க தான் அவளை கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் காமிக்கணும். இந்த ஊர் பழக்க வழக்கங்களை அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆமா, அவ பெரிய லண்டன் மில்லியனரோட பொண்ணு. இந்தியாவோட கல்ச்சரை தெரிஞ்சுக்க வந்திருக்காங்க. நான் கவர்மெண்ட் கைடா இருந்து அவங்களை சுத்தி காட்டணும். எது எப்படியோ தெரியாது, நாளையில இருந்து இந்த டெல்லியில இருக்கிறவங்க உங்களை பார்த்து அசந்து போகணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஒரு கையில குரங்கு, ஒரு கையில இவளையும் புடிச்சிட்டு போய் தெரு தெருவா வித்த காட்டுன்னா டெல்லி அசரும். வேற எதுக்குமே இந்த டெல்லி அசராது. பாத்தியா, இதான் ராஷ்டிரபதி பவனம். நம்ம நாட்டு ஜனாதிபதி இருக்கிற இடம். இதுக்கு பக்கத்துல தான் இந்திய பிரதமர் நரசிம்மராவ் இருக்காரு. இந்த 2 பேரும் தான் நம்ம நாட்டையே காப்பாத்துறாங்க. கடவுளே, ஏய், எதுக்கு நீ கும்பிடுற? இந்த நாட்டையே காப்பாத்துறாங்கன்னா அவங்க நமக்கு கடவுள் மாதிரி தானே மாமா. என்ன மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது? எனக்கு சில நேரங்கள்ல மட்டும் நீ புத்தியாத்தனமா பேசுற. வா. பாத்தியா, இதுதான் இந்தியா கேட். அப்படின்னா இந்தியாவினுடைய வாசப்படி. அப்போ இந்தியால இருக்கிறவங்க எல்லாம் இதுக்குள்ளதான் நுழைஞ்சு வருவாங்களா? நாலா பக்கம் நுழையலாம். ஆனா இப்ப யாரையுமே நுழைய விடுறது இல்ல. இப்படித்தான் பல பேர் உள்ள நுழைஞ்சு அவங்களை எல்லாம் எதிர்த்து சண்டை போட்டு செத்தாங்களே, அவங்க ஞாபகார்த்தமா தான் இதை கட்டி வச்சிருக்காங்க. கதவு இல்லையா மாமா? என்னது கதவா? ஆ. இப்பதான் செஞ்சிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு வந்து மாட்டணும்னு உன்னை கூட்டிட்டு வந்து காட்டுறேன். டே, படி படி. மாட்டோன்னு காட்டணும். வாங்க மிஸ்டர் ராஜா. இவ்வளவு நாளா ஃபாரின்ல எடுத்து கூட்டிட்டு வந்து நிறைய புடவை வாங்கி கொடுப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு இந்திய பெண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறீங்களே. யோ, பிளடி யூஸ்லெஸ் ஃபெலோ. இது என் வைஃப்யா? டே, அவங்க எல்லாம் வெளிநாட்டு பொண்ணுங்க, நீ சந்தேகப்படாத. நம்ம நாட்டோட பெருமை தெரியணுங்கிறதுக்காக நான் டூரிஸ்ட் இருக்கேன்ல, அதனால அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்தேன். ஏன் செலவு இல்ல, எல்லாம் கவர்மெண்ட் செலவு தான். டேய், இந்த சாரீஸ் பாருங்க. இது காஷ்மீர் சில்க், இது மைசூர் சில்க். ஐயய்ய, என்ன இப்படி இருக்கு? எல்லாம் சாய போயிருக்கு. ஆ? அது இல்லையா, அது பக்கத்துல அரக்கு கலர்ல சிவப்பு சீலை இருக்கு பாரு, அதை எடு. அந்த சீலை தான். ஆ? சீ. Hi, Mr. Raja. Hello. How are you? Hello. This is my wife. Hello. வணக்கம். வணக்கம். Oh, she's looking Yeah. beautiful. ஐயோ. போச்சு. ஏய், போச்சு. இது. எல்லாம் ஏய், போச்சு. ஏய், ஏய். ஏய், ஏய், நில்லு. எங்க போற? என்ன தொடாதீங்க. அவ கூடயே போங்க. எவன் கூட? அதான் உங்க கண்ணத்தை பிடிச்சி இழுத்து கொஞ்ச நாளே அவ கூட. அவ கூட போறா, அவ புருஷன் சுட்டுவான். அந்த குரங்குக்கு புருஷன் வேற இருக்கா? புருஷக்காரனை வச்சுக்கிட்டு கண்டவன் கண்ணத்தை எல்லாம் பிடிச்சி இழுக்கிறா அவ. ஏய், ஏய் லட்சுமி, அவ கைய புடிச்சு இழுக்கல, கைய குலுக்குனா. அது அவங்க பண்பாடு. அப்போ கண்ணத்தை பிடிச்சி கிள்ளனாலே அது மட்டும் என்னமா? அது கொஞ்சம் கூட தான். அது அவளா செஞ்சது, நான் என்ன பண்றது? ஒரு சவுளி கடைக்கார தினமும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து விதவிதமா புடவை வாங்கி தருவ, இப்ப ஏன் வரதில்லைன்னு என்ன வச்சுக்கிட்டே கேக்குறான் அவன். ஏய், அறிவு கெட்ட முண்டம். அவ ஒரு மடப்பையன். அடியே, நான் டூரிஸ்ட் இருக்கேன்ல, வெளிநாட்டுல இருந்து வர்ற பொண்ணுங்களுக்கு நம்ம நாட்டை மதிக்கணுங்கிறதுக்காக ஒரு புடவை எடுத்து கொடுக்கறது வழக்கம். ஐயோ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணை எனக்கு கட்டி வைங்கடான்னு சொன்னேன். அந்த காட்டு பயலுக புரியாத இந்த கழுதியை கட்டி வச்சுட்டானுங்க. நல்ல எலியும் தவளையும் மாதிரி, ஒண்ணு தண்ணி கிழக்குது, ஒண்ணு மேட்டு கிழக்குது. அப்போ நான் எலின்றியா? அதான் பதிலுக்கு நான் தவளைன்னு ஒத்துக்கிட்டேன். அம்மாச்சி. அம்மாச்சியா? லட்சுமி, அங்கே டெல்லியில வந்து என் மானத்தை வாங்காதடி. எல்லாம் வேடிக்கை பாக்குறானுங்க, சொன்னா கேள்றி. அம்மாச்சி, ஊர் பேர் தெரியாத சீமையில வந்து என்ன திட்டி பழிச்சு காட்டுறாரு. இத கேட்க யாருமே இல்லையா அம்மாச்சி? ஒண்ணு வித்த காட்டலீங்க, ஏங்க இப்படி பாக்குறீங்க? வண்டி மாடா இருந்தாலும் உழவு மாடா இருந்தாலும் எப்ப சேர மாட்டேங்குதோ அப்பவே பிரிச்சிட வேண்டியது தானே. தேனூர் சந்தையில இருந்து ஒண்ணும், பாலூர் சந்தையில இருந்து ஒண்ணும் பிடிச்சி ஜோடி சேர்த்தம் பாத்தீங்களா? அதனால ஒண்ணு சேர மாட்டேங்குது. ஒண்ணு சீருது, ஒண்ணு முறைக்குது.
புதுசா சேர்ந்த ஜோடிக தானடா. போ போ, சரியா போயிடும். கொண்டு போய் தொழுவத்துல கட்டு. சரிங்க. வா, ஏய், ஏய். எடுத்துக்கிட்டு போ. வா, நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான், டெல்லி இல்ல. ராஜா எப்ப வந்தீங்க? ஏண்டா, ஒரு கடுதாசி கிடுதாசி போடாம திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்களா? கடிதாசு போட்டு இத்தனாம் தேதி புறப்படுறோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்புன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பொண்ணை கட்டி வச்சிருக்கீங்க. ஏன், என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சா? ஆ. டெல்லியில் நடக்கிற சண்டை பத்தாதுன்னு இவ வேற எவரி half an hour ஒருக்கா சண்டை போடுறா. பார்லிமெண்ட்ல நடக்கிற விஷயம் எல்லாம் என்னன்னு கேக்குறா. விலைக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. 14 மொழி பழகுற இடம். யாரு வந்து எந்த மொழியில என்கிட்ட பேசினாலும் ஒரே ஒரு தமிழை மட்டும் வச்சுட்டு என் மேல சந்தேகப்படுறா. ஜவுளி கடை கூட்டிட்டு போனா பெரிய ஆபீசர் சம்சாரம்னு இருக்கிற ஒஸ்தி சரக்கெல்லாம் எடுத்து விடுறான். இவ அதெல்லாம் சாயம் போனது சொல்லிட்டு செக்கச்செவேல் கண்டாங்கி சேலை எடுத்து கொடுக்க சொல்லி அடம் பிடிக்கிறா. கொஞ்சம் வெளியில சுத்தி காட்டினா அறிவு வருமேன்னு தாஜ்மஹாலை கொண்டு போய் காட்டினேன். இதான் தாமிரபாணி பள்ளிவாசலான்னு கேக்குறா. என்ன காண்டஸ்டிக்கா இவளை என்ன கட்டி வச்சீங்க? இவளால டெல்லியே நாரி போச்சு. ஏற்கனவே டெல்லி வாசமா இருந்ததா? சரித்திர காலத்துல இருந்தே சரியில்லையா? இப்ப ஏதோ பரவாயில்லைன்னு சொல்லிக்கிறாங்க. தாத்தா, அம்மாச்சி, இப்போ இவர் சொல்லிட்டாருல என்ன பத்தி. நான் சொல்றத கேளுங்க. இவர் என்ன கூட்டிட்டு போனதுல இருந்து வேண்டாம் வெறுப்பாவே பேசுறாரு. இவர் சிநேகிதம் எல்லாம் டவுசர் சட்டை போட்ட பொம்பளைங்களோட தான். என்னது? அம்மாச்சி, இவர் என்ன ஜாட மாடியா பட்டிக்காடுன்னு இங்கிலீஷ்ல திட்டுறாரு. அவளுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறாளுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொம்பளையா வராளுங்க. அவளுங்களோட சேர்ந்து இவர் கார்ல போறாரு, எது? சாப்பிடுறாரு. அடியே அறிவு கொழுந்து. அவங்க எல்லாம் என் கூட வேலை பாக்குற ஸ்டாப்புங்க. அவங்க கூட போகாம வேற யார் கூட்டிட்டு போறது? இங்க பாருப்பா, எப்ப உனக்குன்னு ஒரு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்துட்டாலோ அதுக்கப்புறம் ஏற்கனவே உள்ள பழக்கத்தை எல்லாம் விட்டுடணும்ப்பா. ஐயோ, என்ன பத்தி யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. அது மட்டும் இல்ல தாத்தா, அதுல ஒருத்தி சாயங்காலம் சாயங்காலம் வர்றா. அவளோட சேர்ந்து போறவர் தான் ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சுதான் வர்றாரு. அவ பவுசும் அவ என்ன பாக்குற பார்வையும் ரொம்ப எனக்கு கர்மா போச்சு. அதானே முத்துக்கருப்பா, பொண்ணும் புள்ளையும் வீட்டுக்கு வந்திருக்காங்களே, என்ன விஷயம்? ராசு, எப்படா வந்த? எப்படி இருக்கு டெல்லி குடுத்தனமெல்லாம்? விவரம் புரியாம பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டைய போட்டுட்டு எலி பூனையுமா வந்திருக்காங்க. டெல்லி எப்படி இருக்கு, பள்ளி எப்படி இருக்கு? ஐயா, அப்படி இருக்க கூடாதே. நல்லா வாழணும் வாழ்த்தி அனுப்பிச்சோம். நம்ம ஊருக்குள்ள 1000 சண்டை இருந்தாலும் டெல்லியில ஒன்னா சேர்ந்து வாழறதால நமக்கு பெருமை. ஆமாண்டா தம்பி, 18 தலைக்கட்டு நம்ம மேல முடிய வச்சுக்கிட்டு இவங்க எப்படி வாழ போறாங்கன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு பாக்குதுப்பா. ஊர் பயக கண்ணுக்கு நாம ஒசத்தியா வாழ்றோம்னு தெரியணும்டா. டெல்லி என்ன சீமைக்கே போனாலும் நாம குடும்பம் சேர்ந்து வாழ்ற குடும்பம்னு நிரூபிக்கணும். யாரா அது? இந்த பாருப்பா, வந்தது வந்துட்டீங்க. 2ஆம் பேருக்கு தெரியாம ஒரு 2 நாள் தங்கிட்டு சேர்ந்தே ஊருக்கு போங்கப்பா. சேர்ந்து டெல்லிக்கா? ஆ. இவ கூடயா? ஆ. அதான் நடக்காது. இனிமே இவ இங்கதான், நான் அங்கதான். ஐயோ, டேய் ராஜா, ராஜா, டேய் உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போடா. ஐயோ, இருங்க, இருங்க, போறேனே. அடே ராஜா, லட்சுமி விட்டுட்டு போகாதடா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்?